தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு முன்பாக என்னை பலப்படுத்தி நிற்கச் செய்திருக்கும் என் நல்ல தகப்பனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். கனத்திற்குரிய திருச்சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் உடன் ஊழியர்கள், இங்கு வந்திருக்கிற போதக பிதாக்கள், தேவ ஜனமாம் உங்கள் யாவருக்கும் அன்பு இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சந்தோஷமா இருங்க, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஓ நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டு. சத்தமா, காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டு. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரம் எல்லாம் நீக்கினே, உம்மை பாடி மகிழ வைத்தீ. பாரம் எல்லாம் நீக்கினே, உம்மை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. 12 வருஷமா நேரு வழியில ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறார். நீதியின் பாதையில நடத்தி இருக்கிறார். எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்திருக்கிறார். காரியம் வாய்க்க செய்து என்னை கண்மணி போல் காத்திட்டு. யோபுவின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புத்தகம், அதனுடைய 23வது அதிகாரம், 13, 14 வசனங்கள். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க சொல்றார், அதை நான் வாசித்தேன். அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவருக்கு பல மனசெல்லாம் இல்லை. நமக்கு தான் பல மனசு. படைச்சது என்னமோ ஒரு மனசு, ஆனா இருக்கிறது என்னமோ பல மனசு. தோத்தர் அவருக்கு ஒரே மனசு. அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா ஆசீர்வதிச்சிருவார். ஆமேனா? ஒரே மனம். யோபு இங்க அதான் சொல்ற, என் தேவன் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவர் சித்தத்தின்படி அவர் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பத்தி பலர் பல காரியம் சொல்லலாம். ஊர் 1000 சொல்லலாம், உலகம் 1000 சொல்லலாம், உறவு 1000 சொல்லலாம். ஆனா அவங்க சொல்றதோ நினைச்சிருக்கிறதோ என் வாழ்க்கையில ஒரு நாள் நடக்க போறதில்ல. உன்னதமானவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னை குறித்து என்ன ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நிறைவேற்றுவார். குறித்திருக்கிறதை
நிறைவேற்றுவார் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை இந்த முதல் நாள் பகல் கூட்டத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 13வது வருஷத்துல இந்த ஊழியத்திற்கு குறித்திருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆமாவா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறாரா? உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு வரைபடம் இருக்கோ இல்லையோ, உங்க எல்லார குறிச்சும் தேவனுக்கு ஒரு வரைபடம் இருக்கிறது. உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதோ இல்லையோ, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருக்குது. அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். பாருங்க, யோபு வாழ்க்கையை பத்தி நீங்க படிச்சிருக்கலாம், பிரசங்கம் கேட்டுருந்துருக்கலாம். ஆமா, அவனை குறித்து பலர் பல மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. சாத்தான் யோபுவை குறித்து ஒரு பிளான் வச்சிருந்தான். என்ன பிளான்னா, 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, யோபுவில் உம்முடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும். அதாவது ஆண்டவருக்கு விரோதமா யோபு எழும்பி ஆண்டவரை என்ன செய்யணும்? தூஷிக்கணும். ஆண்டவருக்கு விரோதமா அவன் எழும்பணும், அவனை எழும்ப வைக்கணும், அவன் எழும்புவான் அப்படிங்கிறத சோத்திரம். சாத்தான் யோபுவை குறித்து வச்சிருந்த தீர்மானம். தோத்துறான். அவன் மனைவி யாரு? யோபுவின் மனைவி ஒரு தீர்மானம் அவன் முன்குறிச்சு வச்சிருக்கிறா. என்ன குறிச்சு வச்சிருக்கிறா? 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல படிக்கிற, நீர் இன்னும் உமது உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறது என்ன? தோத்துறான். தேவனை தூஷிச்சு ஜீவனை விடும் அப்படின்றா. இன்னும் நீர் என்ன இப்படி உத்தமத்தில் நிக்கிறீரு? தேவனை தூஷிச்சுட்டு செத்து போயிரும் அப்படின்றா. எம்புட்டு நல்ல மனைவி பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. புருஷன் சாக பழைக்க கிடக்கான், வேதனையில கிடக்கான். அவன் சாதாரணமான ஆள் இல்லை, ஏற்கனவே ரொம்ப நல்லா இருந்தவன், பெரிய சம்பூர்ணமான ஐஸ்வர்யவான். அப்பெல்லாம் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சவ இன்னைக்கு புருஷன் மறிக்கிற நிலையில கிடக்கும்போது ஒன்று நல்ல கொண்டாட்டினா என்ன சொல்லியிருக்கணும்? எங்க ஊர்ல அவனுக்கு வந்திருக்கலாமே, இவனுக்கு வந்திருக்கலாமே, உங்களுக்கு வந்துருச்சே, ஐயோ. இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா அப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு சராசரி பொம்பளையாளு அப்படி சொல்றதுல தப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமேனா? ஆமேனா? இல்லைன்னா ஐயோ ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க வருத்தப்படாதீங்க. எது உங்களை விட்டு போனாலும் போகலாட்டாலும் என்ன உருளைக்கிழங்க மாதிரி நல்லா தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் சாகிற வரைக்கும் உங்க கூட இருந்து வெண்ணி தண்ணியை போட்டு கொடுத்து கஞ்சியை ஊற்றி கொடுத்து உங்களை காப்பாற்றுவேன் அத்தானு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அதுவும் இல்லையா, கொஞ்சம் ஓவர் லவ் உள்ளவளா இருந்தா, என் கண்ணால இதை பார்க்க முடியாது, என்னால உங்களை இந்த கோலத்தில் பார்த்து சகிக்க முடியாது, அதனால நான் தற்கொலை பண்ணி சாகுறேன்னு ஒரு அரளிக்கோட்டையை அரைச்சி குடிச்சிட்டாவது என்னஞ்சிருக்கணும்? தின்னு செத்து இருக்கணும். நல்ல சொல்லுங்க அப்பா. அதையும் செய்யலை. ஆமேன்னு சொல்லுங்க. இது எதுவுமே செய்யாம சொல்றா, யோ இதுக்கு பிறகு நீ உசுரோடு இருந்து என்னத்துக்கு? அந்த தேவனையும் தூசிச்சிரும், தோத்துறான், நீரும் செத்து போயிரும். அப்ப பாருங்க, சாத்தான் யோபுவை பத்தி ஒரு மாதிரி யோசிக்கிறான், தேவனை தூசிக்க வச்சிடணும். இவன் மனைவி இவனை பத்தி என்ன நினைக்கிறா? செத்து போயிரும் அப்படின்னு. தோத்துறான். இவன் நண்பர்கள் சிநேகிதர்கள் இவனை பார்க்கறதுக்கு வர்றாங்க, இவனுக்கு தேறுதல், ஆமா தோத்துற ஆறுதல் சொல்லலாம்னு வந்தவங்க இப்ப பெரிய பஞ்சாயத்துக்கு இறங்கிட்டாங்க. தோத்துறான். யோபு 11:6 படிச்சிங்கன்னா அவங்க சொல்றாங்க, உள்ளபடி பார்த்தா தோத்துறான், தேவன் இதை விட இன்னும் அதிகமாகவே உமக்கு வேதனையும் சோதனையும் உபத்திரவத்தையும் என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்துருக்கணும்னா. எம்புட்டு குசும்பு பாருங்க. தோத்துறான். ஏற்கனவே படாத வாடுபட்டு உடம்பெல்லாம் பருக்கள் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். சொத்து பத்தெல்லாம் செத்து போச்சு, 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. தோத்துறான். வேதனையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாங்க, இது கொஞ்சம்தான் தோத்துறான், இன்னும் கொஞ்சம் கூட உமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர் கொடுத்துருக்கணும், நீர் அம்புட்டு பெரிய அக்கிரமம் பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லிசன், யோபுவை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆமா தோத்துறான். பிசாசு குறிச்சது யோபு வாழ்க்கையில் என்ன செய்யல? நடக்கல. அவன் மனைவி நினைச்சது யோபு வாழ்க்கையில் என்ன செய்யல?
நடக்கல. சிநேகிதர்கள் நினைச்சது யோபு வாழ்க்கையில என்ன செய்யல, நடக்கல. தேவன் எதை யோபுவின் வாழ்க்கையில் குறித்து வைத்திருந்தாரோ அதை யோபுவின் வாழ்க்கையில மகிமையாக நிறைவேற்றினார். யோபு 42:10 சொல்லுகிறது, யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் இரண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தார். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அதுதான் யோபுவை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருந்தது. உங்களை குறித்து உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோ, எதிர்த்து வீட்டுக்காரங்களோ, நண்பர்களோ, கூட பழகிறவங்களோ, கூட பிறந்தவங்களோ வித்தியாசமா என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். உங்களை குறித்து பல கற்பனை, பல காரியங்களை அவங்க தோத்திரம் இமேஜின் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா யார் உங்களை குறித்து நினைச்சதும் நடக்க போறதில்ல. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை எதற்காக அழைச்சாரோ, எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக இந்த உத்தரவாதத்தை தந்தாரோ, ஊழியத்தை தந்தாரோ, தரிசனத்தை தந்தாரோ, சபையை தந்தாரோ, அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அவர் குறித்திருக்கிறது நிறைவேற போகிறது. என்னவெல்லாம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, ஆமென், ப்ராபசியா தீர்க்க தரிசனமா சொல்லி இருந்தாரோ, இதுவரைக்கும் என்னென்னலாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ, இந்த 30th இயர்ல, இந்த 13வது வருஷத்துல அவர் குறிச்சிருக்கிறதெல்லாம் நடக்க போகுது. அவர் தீர்க்க தரிசனமா சொன்னதெல்லாம் நடக்க போகுது. வாக்குத்தத்தமா சொன்னதெல்லாம் நடக்க போகுது. அவர் சொன்னவைகள் அனைத்தும் நிறைவேற போகுது. குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். வேதத்தில் பல பக்தர்கள் நமக்கு முன்னால சாட்சிகளா இருக்கிறாங்க. யோபு மட்டும் இல்லை, மோசேயா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், பல தேவ மனிதர்கள் வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில எல்லாம் எதற்காக தேவன் அவர்களை அழைச்சாரோ, அவர்களை குறித்து தேவன் என்ன தீர்மானம் வச்சிருந்தாரோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்தது, நிறைவேறினது. ராஜாக்கள் விரோதமா எழும்புனாங்க, யுத்தங்கள் எழும்பி வந்துச்சு, எதிரிகள் எழும்பி வந்தாங்க, கோலியாத் எழும்பி வந்தான், எசபேல் எழும்பி வந்தா, தோத்துறான். பல பிரச்சனைகள் எழும்பி வந்துச்சு. அவங்கள அழிச்சிடணும், அவங்கள நிக்கிரகம் பண்ணிடணும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும்னு அவங்க வாழ்க்கையில என்னென்னமோ சத்துருக்கள் பிளான் பண்ணி எதிராக செயல்பட எத்தனித்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கி தேவன் தம் ஜனத்தை குறித்து என்ன முன்குறிச்சு வச்சிருந்தாரோ அதை தம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றினார். அக்கினி சூளைக்குள்ள போட்டு அப்படியே கருகுன சாம்பல் ஆக்கி போடணும்னு நேபுகாத் நேச்சார் நினைச்சான். ஆனா என் தேவன் என்ன குறிச்சு வச்சிருந்தாரு, இவங்களை அக்கினிக்குள்ள அவன் தூக்கி போட்டாலும் 4வது ஆளா தான் அந்த அக்கினிக்குள்ள இறங்கி நேபுகாத் நேச்சார் கண்ணை திறந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் தான் தேவன், அந்த தேவனுக்கு நிகரான தேவன் பூமியில வேறு ஒருவர் இல்லை அப்படின்னு நேபுகாத் நேச்சாரே அறிக்கை இட வைக்கணும் அப்படிங்கறதான் தேவன் குறிச்சிருந்தார். அதுதான் நிறைவேறினது. குறித்திருக்கிறதே டாக்டர் குறிச்சிருக்கிறதா என்ன செய்ய போறதில்ல. 3 மாசம் குறிச்சிட்டாரோ அவ்வளவுதான், இந்த வியாதி சுகமே ஆகாது, 3 மாசம் முடிஞ்சிடும். அது டாக்டர் குறிச்சது அல்ல, சொல்லுங்க அப்பா. சிலருக்கு மந்திரவாதி குறிச்சு வைப்பான், தொத்துறான். அவங்க குறிப்பாக இவங்க குறிப்பாக தொத்துறான். அவங்க குறிச்சதெல்லாம் நிறைவேற போறதில்ல, அப்பா குறிச்சிருக்கிறது மட்டும்தான் நிறைவேற போகுது. இன்னைக்கு என் பிரசங்கத்திற்கு ஆதாரமாக யோசேப்பின் வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில் எதை குறித்தாரோ, குறித்திருந்தாரோ அதுதான் நிறைவேறினது. ஆனால் அது நிறைவேறுவதற்கு முன்பாக யோசேப்பு சில படிகளை தாண்டி கடந்து பயணப்பட்டு செல்ல வேண்டி இருந்தது. அந்த பாதையின் வழியாகத்தான் தேவன் குறித்திருந்த சிங்காசனத்திற்கு யோசேப்பால் சென்று சேர முடிந்தது என்பதை உங்களுக்கு முன்பாக வைத்து 4 மிக முக்கியமான விஷயங்களை இன்றைக்கு யோசேப்பின் வாழ்விலிருந்து உங்களோடு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில தேவன் குறிச்சிருந்தது தான் நடந்தது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? என்ன குறிச்சிருந்தார்? ஆதியாகமம் 37 நான் 1-2 வசனங்களை படிக்கிறேன். 7ஆம் வசனம், தோத்தரா, ஆமா,
அதுக்கு முந்தின வசனத்திலிருந்தே படிக்கிறேன், 5ஆம் வசனத்திலிருந்தே படிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகளின் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அதுக்கப்புறம் 9ஆம் வசனம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தோத்துறான். ஒரு வெயிட்டுக்கு ஏதாவது இருக்கா? தேங்க்யூ. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 2 சொப்பனம். இதுதான் தேவன் அவனுக்கு குறிச்சிருந்த எதிர்காலம். ஆமா, 12 அரிக்கட்டு. அதுவும் சொல்றான் நம்முடைய அரிக்கட்டு. சகோதரர்கள்ட்ட அண்ணன்மார்கள்ட்ட சொல்றான் 12 அரிக்கட்டு. அதுல ஏன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிக்கி, 11 அரிக்கட்டும் என் அரிக்கட்டு என்ன செய்யுது? ஆமா, வணங்குச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனத்தை பார்த்து சொல்றா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. இந்த 11ங்கிறதா இப்ப பிரச்சனை. காமனா சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. 11 2 முறை சொல்றான். ஏன்னா கூட பிறந்தவங்க 11 பேர். அப்ப நாம இவனை கும்பிடணும் போல தெரியுது. இவனுக்கு அப்படி பெரிய சொப்பனமா? இவன் அவ்வளவு பெரிய சிங்காசனத்துக்கு வந்துருவானா? கர்த்தர் இப்படி பெருசா இவனுக்கு குறிச்சு வச்சிருக்கிறாரா அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமா கோபம் இவன் மேல தோத்துறான். அப்போ பாருங்க, அதனால யோசேப்பு வாழ்க்கையில சகோதரர்கள் அதிகமாய் அவனை பகைக்கிறார்கள். அதற்கப்புறம் நாம் யோசேப்பின் லைஃபை பார்த்தா சொப்பனத்துக்கும் அவன் பயணத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அவன் வாழ்வுக்கும் சம்பந்தமே இல்லை. கிட்டத்தட்ட அடுத்தடுத்த அடி, அடி மேல அடி, இடி மேல இடி விழுந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட கடைசியில அவன் எகிப்துல சிறைச்சாலையில ஒரு கைதியா காவல் கிடங்கல தள்ளப்படுறான். நிச்சயமா அந்த காவல் கிடங்கல அவன் இருக்கும்போது சொப்பனமாவது ஒன்னாவது நடக்கிறதாவது நிறைவேறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படித்தான் அவன் நினைச்சிருந்திருப்பான். சொப்பனம் கூட அவன் சிந்தனை விட்டு போயிருந்திருக்கும். ஆனால் நடந்தது என்ன? 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தால் காவல் கிடங்கிலே கிடந்த அவனை தீவிரமாய் தூக்கி கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். பார்வோன் அவனை 40 வசனத்திலே அவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். 42:6 சொல்லுகிறது, அவன் சொப்பனத்தில் கண்டபடியே அவன் சகோதரர்கள் எல்லாரும் எகிப்துக்கு வந்து அவனிடத்திலே வந்து அவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவனை வணங்கினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேவன் குறித்திருந்ததை யோசேப்பின் வாழ்க்கையில என்ன செய்தாரு? நிறைவேற்றினார். தோத்திரம். அவங்க அண்ணன்மார் நினைச்சது என்ன செய்யல? நடக்கல. தோத்திரம். அவங்க அப்பா கூட நினைச்சிருப்பாரு, என் பிள்ளை அவ்வளவுதான், அவன் எங்கேயோ போயிட்டா, செத்து போயிட்டான், துஷ்ட மிருகம் அவனை கொண்டு போட்டிருக்கும் போல அப்படின்னு. தோத்திரம். ஆமா, அவங்க அப்பா கூட நினைச்சிருப்பாரு, அவன் கூட இருந்த சிறை கைதிகள் என்னென்னமோ நினைச்சிருக்கலாம், அவனை சுத்தி இருந்தவங்க யார் யாரோ எப்படி எப்படி எல்லாமோ நினைச்சாங்க. ஆனால் தேவன் எதை யோசேப்பின் வாழ்க்கையில குறிச்சிருந்தாரோ அது மட்டும்தான் யோசேப்பு வாழ்க்கையில நடந்தது, நிறைவேறியது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதிர்மறையானதா இருக்கலாம், பலவீனமானதா இருக்கலாம், மனிதர்கள் பார்த்து அற்பமா எண்ணுகிற ஒரு சூழ்நிலையில நீங்க வாழலாம், தரித்திரத்தின் நிலையா இருக்கலாம், பல போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலையா இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு மேன்மையா, உயர்வா, செழிப்பா, சிங்காசனமா, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலா, எழுப்புதலுக்கு நான் ஒரு கருவியா, நான் ஒரு காரணமா மாறுவேனா? என் மூலம் அநேகருடைய வாழ்க்கையின் பஞ்சம் மாறுமா? தேசத்தின் பஞ்சம் தீருமா? நான் தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான கருவியாய் மாறுவேனா? என் ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாய் மாற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லையே. என் சூழ்நிலை அப்படி இருக்க, என் குடும்பம் இப்படி இருக்க, என் கணவர் இப்படி இருக்கிறாரே, என் மனைவி அப்படி இருக்கிறாளே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று இன்றைக்கு ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தம் நீங்கள் பலவீனப்பட்டவர்களாய் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திராத உச்சிதமான சிங்காசனங்கள் உங்களை வரவேற்க போகிறது. மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய
பெரிய மேன்மை உங்க சிரசை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறது. ஏனென்றால் தேவன் சிறந்ததை உங்களுக்காக குறிச்சிருக்கிறார், உங்க குடும்பத்துக்காக குறிச்சிருக்கிறார். அதை பலமுறை உங்களோடு பேசி இருக்கிறார், வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறார். பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் அவருடைய சத்தம் பலமுறை உங்களை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. நீங்க பைபிள் படிக்கும் போதெல்லாம் தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் குறித்திருக்கிறது தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அவர் குறித்திருந்தால் அது ஆசீர்வாதமானதாகத்தான் இருக்கும், அது ஐஸ்வர்யமானதாகத்தான் இருக்கும், அது ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும், அது செழிப்பும் உயர்வும் சிங்காசனமுமாகத்தான் இருக்கும். ஆமென். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்போ தேவன் யோசேப்பு வாழ்க்கையில 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல குறித்திருந்தது தான் யோசேப்பு வாழ்க்கையில நடந்துச்சு. ஓகே. ஆனால் அதற்கு யோசேப்பு வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட, இல்ல அவன் கடந்து செல்ல வேண்டி இருந்த, கர்த்தர் தந்த 4 விதமான படிகளை உங்களுக்கு முன்னால அந்த 37ஆம் அதிகாரத்திலிருந்தே நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆமென். தருகின்ற தகப்பன் நம்பர் 1. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தையை. சூப்பர். நம்பர் 2, தள்ளுகின்ற சகோதரர். சொல்லுங்க. சூப்பர். நம்பர் 3, தயவு செய்யும் ரூபன். சொல்லுங்க. சூப்பர். 4, தோத்திரம், தாண்ட பண்ணும் யூதா. சொல்லுங்க. இவங்க எல்லாமே இவனை சுத்தி இருக்கிற ஆள் தான், இவன் சகோதரர்கள் தான், இவன் சொந்த குடும்பம் தான். ஆனா இந்த 4 நபரையுமே இவன் பாஸ் பண்ணி ஆகணும். இந்த 4 நபர்கள் மூலமா இவனை நோக்கி வருகிற விஷயங்களை இவன் தாண்டி சென்று ஆகணும். அப்பதான் எகிப்தின் சிங்காசனம் தேவன் குறித்திருந்தது அவன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். முதல்ல சொன்னேன், தருகின்ற தகப்பன். தகப்பனாலே என்ன செய்வாருங்க? தருவாருங்க. தகப்பனாலே என்ன செய்யறவருங்க? தர்றவர். அதை தருவார், இதை தருவார். கிளம்பிட்டா கேட்டா வாங்கி தருவார். தோத்திரம். ஆமா. விசிலு கேட்டா வாங்கி கொடுப்பார். பம்பரம் கேட்டா வாங்கி கொடுப்பார். தோத்திரம். சுடிதார் கேட்டா வாங்கி கொடுப்பார். தகப்பன் கேட்கறதுல என்ன செய்வார்? தருவார். தோத்திரம். தருகிறவர் தான் யாருங்க? பிள்ளைக்குனாலே ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பாட காப்பம்டா கொடுப்பாருடா அவரு. அல்ல சொல்லுங்க. அப்பா அவன் கிளாஸ்ல சவுண்டா சண்டியர் மாதிரி சொல்லிடுவான், நாளைக்கு நான் கொண்டு வரேன் பாடுறாம்மா. எப்படி? அப்பா தான். அவன் சொல்லுங்க. அப்பா இருக்காருல்ல, சோத்திரம். சாயங்காலம் போய் அப்படி இப்படி ஆடி பாடி கறந்து மறுநாள் அப்படி போய் பள்ளிக்கூடத்தில் நிற்பான் பாருங்க. தோத்திரம். அப்ப அப்பானாலே என்ன செய்யறவருங்க? தர்றவர். யோசேப்புக்கு அப்பா யாரு? யாக்கோபு. சரி, இப்ப யாக்கோபு என்ன கொடுத்தாரு? நான் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தார். தோத்திரம். பாருங்க. ஆமா, அவங்க அப்பா முதிர் வயதில் இவன் பிறந்ததுனால மற்ற பிள்ளைங்க எல்லாரையும் விட அதிகமா நேசிச்சார. அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது ஒண்ணு, அதிகமாய் அன்பு கூர்ந்தார். அல்ல சொல்லுங்க. அப்பா அப்புறம் ஒரு அங்கி. என்ன அங்கி? பலவர்ண அங்கி. சிக்கு 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 சிக்கு. யோசேப்பு நடந்தானாலே தெரிஞ்சிடும். எவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் யோசேப்பு இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு விளைவிக்கங்க, அபிஷேகம் உள்ளவன் 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இப்படி ஆமீன் சொல்றதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம் நீங்க யாருன்னு. அல்ல சொல்லுங்க. அப்பா தரிசனம் உள்ளவன் 10 பேருக்கு நடுவில் 100 பேருக்கு நடுவில் இருந்தாலும் அவனை துண்டா தூக்கிடலாம். தோத்துறான். அவன் தரிசனம் உள்ள ஆள்றா, அவன் யோசேப்புடா, அவன் அபிஷேகம் உள்ள ஆள்றான்னு அவன் 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் தூக்கிடலாம். தோத்துறா. இங்க பாருங்க, யோசேப்பு அப்படி பலவர்ண அங்கிய போட்டு சிக்கு சிக்கு நடந்தான்னா அந்த கிராமத்திலையும் சரி யாக்கோபு குடும்பத்திலையும் சரி யோசேப்பு வர்றா அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி அன்பை தந்தாரு. தோத்திரம். ஆடைய தந்தாரு, அதிகமா தந்தாரு, ஆசீர்வாதத்தை தந்தாரு. இவர் தான் தகப்பன். அல்லேலூயாவா. அவர் நேச மடியை தந்தாரு. அப்பப்போ அவர் மடியிலே உட்காந்துக்கிட்டு அவரை கொஞ்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு டான்ஸை போட்டுக்கிட்டு யோசேப்பு ரொம்ப சந்தோஷமா ஒரு என்ஜாய்மெண்ட்ல தான் அவர் லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இது எல்லாமே யார் தந்தது?
தகப்பன் தந்தது. ஆனா தோத்திரம், அதே தகப்பன் தான், அதே யோசேப்பு தான் இப்போ ஒன்ன தர்றார். தோத்திரம். 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். 37:12. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அவனை எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பிச் திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். தோத்திரம். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அல்லே சொல்லுங்க. சரி, இப்ப வாங்க. அன்பை தந்தவர் தான், ஆடைய தந்தவர் தான், அதிகமாக தந்தவர் தான், செல்ல மடிய தந்தவர் தான், முத்தம் தந்தவர் தான். அப்படிப்பட்ட அப்பா இப்போ ஒன்ன தர்றாரு. இவனை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு, ஒரு உத்தரவாதம், ஒரு கடமை, நிறைவேற்ற வேண்டிய ஒன்று இவனுக்கு தருகிறார். எப்பா, உங்க அண்ணன்மார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க சீகேமுல மேய்க்கிறாங்க, நீ போய் அவர்களுடைய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறார். என்ன இதுல பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த சம்பவத்துக்கு உள்ள போனா இவன் அந்த அண்ணன்மார பார்க்கறதுக்கு அங்க பயணப்பட்டு போகிறான். அவன் வழி தப்பி திரிகிறதை ஒருவன் கண்டானான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இந்த பாதையில இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ரூட்ல யோசேப்பு போயிருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆமென் சொல்லுங்க அப்பா. ஒருவேளை இது யோசேப்புக்கு முதல் முறையாக இருந்திருக்கலாம். தோத்திரம். ஒன்று, அவன் போன பாதை பழக்கப்பட்ட பாதை, அனுபவப்பட்ட பாதை இல்லை. தோத்திரம். ரெண்டாவது, அவன் வழி தப்பி திரிகிறதை அந்த மனிதன் கண்டு அப்படின்னு இருக்கும்போது, இங்க யோசேப்பு தனிமையாய் அங்க இருக்கிற மாதிரி தான் சம்பவம் நமக்கு சொல்லுதே ஒழிய, யோசேப்பு கூட துணைக்கு அங்க யாரும் போன மாதிரி விவரங்கள் சொல்லப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க அப்பா. அப்ப இங்க யோசேப்பு எப்படி இருந்திருக்கிறாரு? ஒண்டியா, தனிமையா போயிருக்கிறான், துணைக்கு ஆளே இல்லை. மூன்றாவது, இவங்க அண்ணன்மாரு இவனுக்கு விரோதமா பிளான் பண்ணும்போது தோத்துறான். என்ன பிளான் பண்றாங்க? இவனை வித்துட்டு இவனுடைய ஆடையை எடுத்து ஒரு ரத்தத்துல தோச்சு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, குமாரனுடைய அங்கிதானோ பாரு, துஷ்ட மிருகந்தான் அவனை அடிச்சு கொன்றுச்சு போல அப்படின்னு யாக்கோபை நம்ப வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பிரயாணப்பட்டு போன பாதை துஷ்ட மிருகங்கள் இருந்திருந்திருக்க வேண்டும். அப்ப அடர்ந்த காட்டுப்பகுதி, துஷ்ட மிருகங்கள் இருந்த பகுதி. நல்லா கவனிக்கணும். தோத்துறான். யார் போயிருக்கா? செல்ல மகன் யோசேப்பு. தோத்துறான். அவன் யோசித்திருந்திருக்கலாம், என்னடா இது, இவ்வளவு காலம் அப்பா நல்லாத்தானே இருந்தாரு, அன்பையே தந்தாரு, ஆசீர்வாதத்தையே தந்தாரு, ஆடையவே கொடுத்தாரு, அப்படி நல்ல அப்பா தானே, இப்ப என்ன புதுசா நம்ம வீட்டுல வேலைக்காரங்களே இல்லையா, வேலைக்காரங்களுக்கு பஞ்சமா, வேற யாரையாகிலும் ஒருத்தரை அனுப்பி விசாரிச்சிருக்க சொல்லக்கூடாதா? என்னையே இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள, துஷ்ட மிருகம் இருந்த காட்டுக்குள்ள, அது தனி நபரா முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பாதையில அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒருவேளை யோசேப்பு யோசிச்சிருந்திருக்கலாம். அல்லையே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நான் சொல்ல விரும்புறேன். தோத்துறான். இவன் அண்ணன்மாரை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளுக்கு பின்னால போறான். அப்போ சும்மாவா போயிருந்திருப்பான்? கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு. தோத்துறான். வெறுங்கையாவா போயிருப்பான்? இல்ல. தாவீது அவங்க அண்ணன்மாரை பார்க்க போகும்போது அவங்க அப்பா தோத்துறோம் என்னது வறுத்த பயிறு, பால் கட்டி இதெல்லாம் என்ன செஞ்சாருன்னு இருக்கு, கொடுத்து அனுப்புனாருன்னு இருக்கு. அப்போ தாவீதுக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு பைபிள் இருக்குன்னா, நான் நினைக்கிறேன் யோசேப்பு போகும்போதும் அவனுக்கு பல பதார்த்தங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்க. மூத்த அண்ணன் ரூபம் கொண்டாட்டி குடியாந்துருப்பா,
கொழுந்தனாரு நீங்க தான் போறீங்களாக்கும் தோத்துறான். உங்க அண்ணனுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு டப்பா நிறைய அடைச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போங்கன்னு இருப்பா. சிமியோன் பொண்டாட்டி சீக்கிரமா வந்து தோத்துறான். உங்க அண்ணனுக்கு சீடை உருண்டனா ரொம்ப பிடிக்கும், அவ மட்டுமா கொடுத்து விடுவா, நானும் தான் கொடுத்து விடுவேன் எடுத்துட்டு போங்கன்னு இருப்பா. யூதா பொண்டாட்டி தோத்துறான், ஆமே முறுக்க கொடுத்துருப்பா. இல்ல சொல்லுங்க அப்பா, ஆளாளுக்கு வந்து அன்னிமாரெல்லாம் அதிரசத்தை கொடுக்க, முறுக்க கொடுக்க, தோத்துறான் ரவா லட்டை கொடுக்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத்தனையும் கொடுத்துருப்பா. ஆமேனா? அல்லேலூயாவா? நப்தலி பொண்டாட்டி சொல்லியிருப்பா, நான் கொடுத்ததை என் புருஷன்ட்ட கொண்டு கொடுங்க, மாத்தி கொடுத்தீங்கன்னா பிரச்சனையாகி போயிரும்னு. அல்ல சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இம்புட்டு ஐட்டத்தையும் யோசேப்பு ஒருத்தன்ட்ட கொடுத்தா லிசான் தோத்துறான். இவ்வளவையும் தான் தோள் மேல தூக்கிக்கிட்டு, இவ்வளவு பாரத்தையும் தூக்கிக்கிட்டு தனியா இதுவரைக்கும் போகாத பாதையில அடர்ந்த காட்டுக்குள்ள தோத்துறான். அது எத்தனை நாள் நடை பயணம் என்று நமக்கு தெரியவில்லை. துஷ்ட மிருகங்கள் இருந்த காட்டுக்குள்ள இவன் கடந்து போகணும். இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை, ஒரு பொறுப்பை தகப்பன் தருகிறார், தருகின்ற தகப்பன். அல்ல சொல்லுங்க அப்பா, ஆமேனா? இதுவரைக்கும் ஆசீர்வாதமானதையும் என்ஜாய் பண்றதையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமானதையும் அவர் நேசம் அடியையும் தானே தந்தாரு. அப்பெல்லாம் ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஓ ஆபாபா, ஆட்டம் தான், பாட்டம் தான், குதூகலம், சந்தோஷம் தான், அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தோத்துறான். சங்கடமா இருக்க, கஷ்டமா இருக்க, அப்பா தந்தது சுமக்க முடியலையே, எடுத்துக்கிட்டு நடக்க முடியலையே, அவர் சொன்னபடி செய்ய முடியலையே, கீழ்ப்படிய முடியலையே, ரொம்ப சிரமமா இருக்க. தகப்பன் அதையும் தருவார், தகப்பன் இதையும் தருவார். வேண்டுமானால் புரிந்து கொள்வதற்கு வசதியாக சொல்லுகிறேன். அன்பை தந்தார், ஆசீர்வாதம் தந்தார், சமாதானம் தந்தார், நேசம் அடியை தந்தார், என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தார், ஆடினேன் பாடினேன், குதூகலம் கொண்டாட்டம். அப்படின்னா அது கிருபையின் வட்டம். அல்ல சொல்லுங்க அப்பா, ஆமென் சொல்லுங்க. இப்போ சங்கடமானதை தருகிறார், சுமப்பதற்கு முடியாததை தருகிறார், எடுத்துக்கொண்டு செல்ல முடியாததை கொடுக்கிறார், கஷ்டமானதை கொடுக்கிறார் என்றால் இது சத்தியத்தின் வட்டம். அல்லையா சொல்லுங்க அப்பா, அது கிருபையின் வட்டம், இது சத்தியத்தின் வட்டம். கிருபையையும் தருகிறவர் தகப்பன் தான், சத்தியத்தையும் தருகிறவர் தகப்பன் தான். ஒரு குரூப்பு கிருபாய் கிருபாய் கிருபாய், இந்த வட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் என்ஜாய்மெண்ட். ஆமீன். இயேசுவின் சமூகம் என்றாலே டச், பவர். ஹalleluya, ஆமென். வருகிறார், இறங்குகிறார், தொடுகிறார், வல்லமை. எல்லாரும் விசில் அடிங்க, தோத்துறா. எல்லாரும் டான்ஸ் போடுங்க, ஆமென். எல்லாரும் புகையை போடுங்க, தோத்துறா. ஸ்டேஜ்ல ஓ ஆட்டம் தான், பாட்டம் தான். ஏன்னா பலவர் அங்கி பாருங்க, சட்டையை அப்படி ஜிகி 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 ஜிகின்னு தான் இருக்கும். பட்டனெல்லாம் கூட கழட்டி விட்டுருவோம், தோத்துறோம். அப்படியே பனியனோடைய சுத்துவோம், பனியனோடைய கூட பிரசங்கம் பண்ணுவோம், பனியனோடைய டான்ஸ் போடுவோம், டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறோம், தோத்துறோம். பேண்ட் இடுப்புல நிக்குதா நிக்கலையா அது நீங்க தான் பாத்துக்கணும், எங்களுக்கு தெரியாது, தோத்துறோம். அல்லேலூயாவா? ஒரே டான்ஸ், ஒரே சந்தோஷம், ஒரே ஜாய்ஃபுல். எல்லாம் கேட்டா கிரேஸ். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், இது இல்லைன்னு நான் சொல்லலப்பா, இதை தர்றவரும் தகப்பன் தான். ஆனா நீ இங்கேயே டான்ஸ் போட்டுக்கிட்டு குதிச்சுக்கினே இருந்தீன்னா உனக்கு எகிப்தும் கிடையாது, உனக்கு சிங்காசனமும் கிடையாது. நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமா, தேவன் உனக்கு குறிச்சிருக்கிற அந்த திட்டத்துக்குரியவனா மாற வாய்ப்பு இல்ல. அல்லேலூயாவா? உனக்கு நீயே ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வட்டத்துக்குள் மாத்திரம் இருக்க தேவன் உன்னை அழைக்கவில்லை. இதையும் தாண்டி யாக்கோபுக்கு தெரியும், தோத்துறான். அல்லேலூயாவா? பிள்ளைய தனியா அனுப்புறது அவருக்கு, அது அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கும்னு யாக்கோபுக்கு, அங்க துஷ்ட மிருகங்கள் இருக்கும்னு யாக்கோபுக்கு, இவ்வளவு சமயம் தூக்கிட்டு போறது யோசேப்புக்கு வலிக்கும்னு தெரியும். அல்ல சொல்லுங்க அப்பா. யாக்கோபுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிய வேண்டிய தகப்பனுக்கு, பரம தகப்பனுக்கு தெரியும். யோசேப்பு அந்த வட்டத்தை விட்டு வெளியில வந்துதாகணும். ஹலோ, லிசான் 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 லிசான். அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் யோசேப்பு இருக்க கூடாது, அதை தாண்டி இந்த வட்டத்துக்கு யோசேப்பு வந்துதான் ஆகணும். இப்ப கிளம்புற யோசேப்பு நல்லா கவனிக்கணும். இப்ப அப்பா விட்டு கிளம்புற யோசேப்பு திரும்ப இந்த இடத்துக்கு அவன் வரவே இல்லை. சிங்காசனத்தை நோக்கிய பயணம்
இனிதே துவங்குகிறது, ஆரம்பமாகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. சத்தியம் சங்கடமா தான் இருக்கும், வார்த்தை கஷ்டமா தான் இருக்கும், உன்னை சுமக்கிறது சங்கடமா தான் இருக்கும், கீழ்ப்படுகிறது சங்கடமா தான் இருக்கும். பரிசுத்தமா இருன்னு சொன்னா சங்கடம் தான், பைபிள் படின்னு சொன்னா சங்கடம் தான், அந்த ஆளை மன்னிச்சிருன்னு சொன்னா சங்கடம் தான், சர்ச்சுக்கு சரியா வரணும்னு சொன்னா சங்கடம் தான், காணிக்க போடணும்னு சொன்னா சங்கடம் தான், தசவாங்க கொடுக்கணும்னு சொன்னா சங்கடம் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சங்கடம் தான். அப்படியே என்ன பாட்டை தூக்கிட்டு வந்து இந்த வாரம் இந்த பக்கம் வலிக்குது பாச, இந்த வாரம் இந்த பக்கம் வலிக்குது பாச, டச் பவர், இப்படியே 10 வருஷம், இப்படியே 15 வருஷம், இப்படியே 20 வருஷம், அப்படியே முடிஞ்சிட்டு பரலோகத்திலையும் போய் ஏசப்பா இடுப்பு வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நேராக கீழே போயிரு. அல்ல சொல்லுங்க அப்பா, புரியல உங்களுக்கு? நல்லாத்தான் இருக்கும். ஆனால் இப்படியே வா, அவர் குறிச்சிருக்கிறது நடக்கணும்னா இந்த வட்டத்தை விட்டு நீ இந்த வட்டத்துக்கு என்ன தான் செய்யணும்? சுமக்க வேண்டியதை தோல்ல சுமந்து தான், சத்தியத்தை சுமந்து தான், வார்த்தைகளை ஏற்றுத்தான், கீழ்படிஞ்சுதான், செயல்பட்டுத்தான், பிரயாணப்பட்டுதான், விட வேண்டியதை விட்டுத்தான், பார்க்க கூடாத பார்க்காம இருந்துதான். புரிஞ்சிட்டீல? மாமியாளை மன்னிச்சுத்தான், மருமகளை நேசிச்சுத்தான், புருஷனை அடிக்காமத்தான், உபவாசம் போட்டுத்தான், ஆராதனை பண்ணித்தான், தசமபாகம் கொடுத்துத்தான், பரிசுத்தமா வாழ்ந்துதான், ஊழிய செஞ்சுதான், ஆத்துமாதாயம் பண்ணித்தான். தருகின்ற ரெண்டுமே அவர்தான். ரெண்டுமே யோசேப்பு அதை அனுபவிக்க முடிஞ்சிச்சுல, இதையும் அனுபவிச்சுதான். தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ, பலிபீடத்திலிருந்து என்ன வார்த்தை வருதோ, அவர் நம்மோடு என்னவெல்லாம் பேசுகிறாரோ, தனிப்பட்ட ஜெப நேரங்களில் பேசுகிறாரா, ஒரு ஊழியனை அனுப்பி பேசுகிறாரா, ஓய்வு நாளில் பேசுகிறாரா, எப்பொழுதெல்லாம் தேவன் தமது வார்த்தை கொண்டு என்னவெல்லாம் நமக்கு பேசுகிறாரோ, அது சங்கடமானதாக இருந்தாலும் அந்த படியை தாண்டித்தான் ஆக வேண்டும், அதற்கு செவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஞானசானம் எடுனா எடுத்துத்தான் எழுப்புதல் வரும்ன்ற அல்ல சொல்லுங்கப்பா. மாற வேண்டியதுல மாறித்தான் சங்கடமா தான் இருக்கான். தருகின்ற தவிர்க்கல யோசேப், என்னால முடியாதுன்னு சொல்லல யோசேப். ஏன்பா எனக்கு சந்தோஷமானதையெல்லாம் கொடுத்துட்டு இப்ப சங்கடமானதை கொடுக்குறீங்களப்பா, வேற யாகில அனுப்பி விடுங்கப்பா, நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன செய்யல. அதனாலதான் தேவன் குறித்திருந்தது யோசேப்பு வாழ்க்கையில் நிறைவேறியது. இரண்டாவது, தள்ளுகின்ற சகோதரர் அப்படின்னு சொன்னேன். வாசிக்கிறேன், 18வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இல்லையா சொல்லுங்க. இவங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா போறான். ஐயோ பல மாசத்துக்கு பிறகு எங்க அண்ணன் மாதிரிலாம் பார்க்க போறேன், ஐயோ சூட உருண்டையை தூக்கிட்டு போறேன், முறுக்க தூக்கிட்டு போறேன், அதிரசை தூக்கிட்டு போறேன், என்னை கட்டி பிடிச்சி முத்தமா கொடுக்க போறாங்க. தோத்திரம் இந்த பக்கம் எச்சாயிரும், அப்புறம் இந்த பக்கம் எச்சாயிரும். தோத்திரம் எத்தனை பேர் என்னை தூக்க போறான்னு தெரியல. ஐயோ 10 பேர், ஒருத்தனை பெண்ணியமீனை கூட விட்டுருங்க, 10 பேர் என்ன அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பிச்சு கொடுங்க போறாங்க, பயங்கர அன்பா இருப்பாங்க அப்படின்ட்டு போனா நாமளும் சர்ச்சுக்கு வரும்போது அப்படித்தான் வர்றோம்.
சபையில் இருக்கிறவங்கலாம் அப்படித்தான் இருப்பாங்க. என்னை ரொம்ப நேசிப்பாங்க, என்னை ரொம்ப ஐயோ அந்த அக்கா விசாரிக்கும், இந்த அக்கா விசாரிக்கும், அந்த அண்ணன் ஜோத்திரம் சொல்லும், இந்த அண்ணன் ஜோத்திரம் சொல்லும், அவங்க எனக்காக ஜோம் பண்ணுவாங்க, இவ எனக்காக ஜோம் பண்ணுவாங்க. நான் போன உடனே சேரில் எந்திரிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்கிற சேரில் என்னை உட்கார வைப்பாங்க, அந்த ஃபேனுக்கு கீழே எனக்கு இடம் கொடுத்துருவாங்க. அப்படித்தான் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நாமளும் வந்தோம். இல்லையே சொல்லுங்க. யோசேப்பும் அப்படித்தான் நினச்சிட்டு அங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்க பிளான் முடிஞ்சுட்டு வர்றான். சொப்பனக்காரன், நாமல சொப்பனக்காரன், நேத்து பிறந்தவய, ஜூனியரு, டவுசரு, சின்ன பய, என்னமோ இவனுக்கு தான் சொப்பனமா, இவனுக்கு தான் தரிசனமா, ரொம்பத்தான் துள்றான், ரொம்பத்தான் குதிக்கிறான். என்ன செய்யலான்ற? போட்டுருவோம், ஆளை கொண்டு இந்த குழியில் நெஞ்சிருவோம், போட்டுருவோம், தள்ளிடுவோம், குழிக்குள்ள ஆளை கொன்னு தள்ளிடுவோம் அப்படின்னு இங்க பிளான். அல்லேலூயாவா? ஹலோ, நீங்க யோசேப்பா இருந்தா உங்களை கொல்றதுக்கும் உங்களை குழியில தள்ளுறதுக்கும் உங்களை சுத்தி குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருப்பாக. தற்சமயம் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ அவர்கள் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை அப்படி பாருங்களேன், அப்படி பாருங்க, ரைட்லயும் லெஃப்ட்லயும் பார்த்தீங்களா? அந்த நபர் இவர்களாக கூட இருக்கலாம். உங்களை குழியில தள்ளுற நபரு யூதாஸ் காரியத்தை கேட்ட மாதிரி நானும் இருக்கலாம். அல்லே சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? நல்ல விளங்கிக்கிறணும். எழுப்புதல், பெரிய சிங்காசனம். இங்க யோசேப்பின் திட்டம் என்ன? யோசேப்பை குறிச்ச தேவ திட்டம், இவன் மட்டும் பஞ்சத்தில் வாழ்றது இல்ல, இவன் குடும்பத்துக்கே சோறு போடணும். இவன் குடும்பத்துக்கு மட்டும் சோறு போடுறது இல்ல, பார்வோன் குடும்பத்துக்கே சோறு போடணும். பார்வோன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எகிப்து தேசத்துக்கே சோறு போடணும். எகிப்து தேசத்துக்கு மட்டும் இல்ல, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் எல்லாரும் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். 41ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ஆதியாமத்தில். அப்படின்னா உலகம் முழுசும் பஞ்ச காலத்துல யோசேப்பு சோறு போடணும். இதுதான் யோசேப்பை குறித்து தேவன் குறிச்சு வச்சிருந்தது. அல்ல சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட சிறந்த நோக்கம் யாரை குறித்து தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த ஆளை ஈஸியா அந்த இடத்துக்கு போறதுக்கு பிசாசு என்ன செய்ய மாட்டான்? விடமாட்டான். எதுலையாகிலும் ஒண்ணுல அவகளை தள்ளணும். எந்த பாவத்திலே ஆகிலும் தள்ளணும். இல்ல கோபத்துல தள்ளணும், இல்லைன்னா பொறாமையில தள்ளணும், இல்லைன்னா இச்சையில தள்ளணும், இல்லைன்னா காதல்ல தள்ளணும். ஹல்லேலூயாவா? காதல்னு சொன்ன உடனே தோத்திரம், பிஎம் ஏஎம் அப்படின்னா பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், பிஎம் ஏஎம். ஸோ காதல்னு சொன்ன உடனே பிஃபோர் மேரேஜில் இருக்கிறவங்க தான் இந்த காதல்ங்கிற ஆவியில் விழுந்து கிடப்பார்கள். அதனால் அவர்களுக்குத்தான் இந்த பாயிண்ட், அவர்களுக்குத்தான் இந்த பிரசங்கம் என்று தவறாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த காதலில் தோத்துறோம், இந்த வாலிப பிள்ளைங்க மாட்டி மாட்டி அவங்க பல பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாசமார்களும் அவர்களை விடுறதில்லை, வீட்லேயும் விடுறதில்லை, பள்ளிக்கூடத்துலையும் விடுறதில்லை. பார்க்குறவங்களெல்லாம் அதை பண்ணக்கூடாதுன்னு அவங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் பேசுவது ஏஎம், ஆஃப்டர் மேரேஜ், லைசன்ஸ் ஹோல்டர். எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளை யாரும் தவறாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சீரியஸ் ஆகுறாங்க பாருங்க. அதுலேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அல்ல சொல்லுங்க. அப்பா எல்லாம் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் லுக்கிங்காக இருக்கு. இங்கிருந்து அங்கே வாக்கா, அங்கிருந்து இங்கே வாக்கா, மிஸ் பண்ணிட்டோமே. என்னத்த கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்ற பிறகா மிஸ் பண்ணிட்டோமே, தோத்துறான். அவங்கள பார்க்கறது, இவங்களை பார்க்கறது, அங்கே சைட் அடிக்கிறது, இங்கே சைட் அடிக்கிறது, தோத்துறான். முடிஞ்சா பாஸ்டரையாவே. ஹல்லேலூயா. இது என் வீக்னஸ். அல்ல சொல்லுங்க. அப்பா எதையுமே ஒளிச்சு மறைச்சு வைக்க தெரியாது. நான் பேசிடுவேன். இவங்களுக்கு கிருபை இருக்கலாம், அப்படியே மறைச்சு வச்சு பேசுற கிருபை. எனக்கு அது இல்லை. என்ன பண்றது? இன்னைக்கு எத்தனை பேர் பாசுமார்களை கவுத்திட்டு இருக்கிறாங்க, கணக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா?
தோத்துறான். நான் இங்கே சொல்லல, ஆமென் சொல்லுங்க. நான் பொதுவா சொல்றேன். இன்னைக்கு சபைகள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எழுப்புதல பேசுகிற சபைகள் தோத்துறான். தேசத்துல சபைகள் சாத்தான் எப்படி ஆகிலும் ஏதோ ஒரு இடத்துல தோத்துறான். தேவ ஜனத்தை தள்ளிடணும்னு அவன் 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 வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒண்ணுல தள்ளுறான். கோபத்துல, பொறாமையில, எரிச்சல்ல, கசப்புல, மன்னியாமைங்கிற சுபாவத்துல, இச்சையில, காம விகாரத்துல, வேசித்தனத்துல, விபச்சாரத்துல, பகைமையில தோத்துறான். விரோதத்துல, குரோதத்துல, பெருமையில, புகழ்ச்சியில, பணாசையில, பொருளாசையில, பல விஷயங்கள்ல இன்றைக்கு யோசேப்பை போன்றவர்களை, தேவ பிள்ளைகளை அவர்களுக்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிற சிங்காசனத்தில் அவர்கள் அமர்ந்து விடக் கூடாது என்பதற்காக வஞ்சகமாக அவர்களை தள்ள அவன் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறான். நீங்களும் நானும் கவனமா, எச்சரிக்கையா, ஜாக்கிரதையா இல்லைன்னா குழிதான். அல்லே சொல்லுங்க அப்போ. ஆமென். ஒருவேளை நீங்க பொறாமையில பயங்கரமான ஆளா, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே குழிக்குள்ள கிடக்குறீங்கன்னு அர்த்தம். ஹலோ 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 நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ நினைச்சா உங்களுக்கு பொறாமை வந்துடும் அப்படின்னா ஆல்ரெடி யூ ஆர் இன் த பிட். நீங்க குழிக்குள்ள கிடக்குறீங்க. ஒருவேளை பலமுறை உங்களை எழுப்புறதுக்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டிருப்பார், எழும்பவே இல்லை. இன்னைக்கு என்ன ஒரு அனுப்பி இருக்கிறார் பச்சை கல்ல சட்டை ஓட்டு, இன்னைக்காவது நீங்க எழும்பிடுவீங்க அப்படின்னு பாக்குறார். இன்னைக்கு எழும்பலன்னா அடுத்த வாரம் அடக்காரானியா இருக்கலாம். ஏங்க குழிக்குள்ளே இருந்து எந்திரிச்சு வரேன்னா அப்புறம் என்னதான் பண்றது? மண்ணை போட்டு மூட வேண்டியதான். ஆபிரகாம் நாட்களில தோண்டப்பட்ட துறவுகளை பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்களா? தூர்த்து போட்டார்களா? அப்ப ஆபிரகாம் வேலை என்ன வேலை? துறவை தோன்றது, தண்ணியை பார்க்கறது. அது அவன் பிள்ளையும் செஞ்சார். யாரு? ஈசாக்கும் செஞ்சார். ஆனா பெலிஸ்தியர் வேலை என்ன வேலை? அதை தூத்து போடுறது. தோத்துறான். அதை தூத்து போடுறது, அதை நிரப்பி போடுறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? தோத்துறான். தண்ணியை வர வைப்பாரு. ஜீவ தண்ணீரை, ஜீவனை, பலன, ஆசீர்வாதத்தை, நீரூற்ற நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த ஆவிக்குரிய குணலட்சணங்களை வெளியில கொண்டு வருவாரு. பிசாசு என்ன செய்வான்? அதை மூடுவான். கையை உயர்த்தி ஆமெனா. எந்த குழிக்குள்ள இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல ஏற்கனவே சாத்தான் உங்களுக்கு ஒரு வலையை மட்டும் விரிச்சு வச்சிருக்கலாம். சிலரை சாத்தான் தொடர்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கலாம். தோத்துறான். சிலரை சாத்தான் ஏற்கனவே தள்ளியும் விட்டு இருக்கலாம். சிலர் பலமுறை குழியிலிருந்து வெளில வந்து திரும்ப பலமுறை குழிக்கு போய்க்கினே இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. விழுகிறது, எழுகிறது, எழுகிறது, விழுகிறது, திரும்ப விழுகிறது. நீங்க எதுல சீனியர்னு உங்களுக்கு தெரியும். கோபத்துல சீனியரா, பொறாமையில சீனியரா, பெருமையில சீனியரா, வஞ்சகத்துல சீனியரா, எந்த சுபாவத்துல நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, சிறந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா. ஆமேனா? தள்ளுகின்ற சகோதரர் சாத்தான் அப்படியே கருப்பு உருவத்துல சதுறான். பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு அப்படி கண்ணெல்லாம் துரு துரு துருன்னு வச்சுக்கிட்டு வந்து நம்மளை குழியில தள்ளுவான்லாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. எருவு மாட்டு மேலே ஏறி வந்து தான் நம்மளை தள்ளுவான்னு நினைச்சக்கூடாது. ஆதாம தள்ளுறதுக்கு யாரை யூஸ் பண்ணா? அத்தான் செத்தான், அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு. அல்ல சொல்லுங்க. அப்புறம் அவன் கட்டின மனைவியவே வச்சு ஆதாம சாத்தான் பாவத்துல பாவத்துல தள்ளிட்டான். உங்களை தள்ளுறதுக்கு உங்க மனைவியவே தோத்துறோம் பிசாசு யூஸ் பண்ணலாம். உங்க கணவனை யூஸ் பண்ணலாம், பிள்ளைங்களை யூஸ் பண்ணலாம், மாமியாரை யூஸ் பண்ணலாம். அது சொல்லவே வேணாம். தோத்துறோம். மருமகளை யூஸ் பண்ணலாம். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமேனா? ரொம்ப கவனமா இல்ல. நம்மளை குறிச்சு அப்பா நிறைய வச்சிருக்கிறது நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போயிடும். எழுப்புதல் தாமதப்பட்டு நான் எழும்பி பிரகாசிக்க முடியாம போயிடும். தோத்துறான். பிரசங்க நேரத்தில் இந்த பிரசங்கத்தையே கேட்க விடாம அப்படி அந்த தூக்கம் அப்படி இழுத்துட்டு போதில்ல, அது கூட அப்படியே தள்ளுறதுதான். புரியுங்களா உங்களுக்கு? வேற நம்ம சாத்தான் வேற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. தூக்கத்தில் அப்படி தள்ளுறானா அது கூட சாத்தான் தான். அப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டா சிம்பிளா சொல்றேன். பிரசங்க நேரத்தில் தூங்கினா அது கூட ஒரு பிசாசு தான். பிரசங்க நேரத்தில் தூக்கம் வந்தா அது கூட பேய் தான். புரிஞ்சுச்சா?
தசமம் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணும்போது பொண்டாட்டி ஒரு சைஸ் ஆலோசனை கொடுக்குது பாருங்க, அது பொண்டாட்டி பேய். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலான்னு கிளம்புன நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு போயிடலாம்னு புருஷன் ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க, அது புருஷன் பேய். குடும்பமா கிளம்பி நிற்கிற நேரம் பார்த்து சோத்துல உப்பு கம்மியா இருக்குன்னு அந்த மாமியா கிளவி பிரச்சனை பண்ணி அன்னைக்கு சர்ச்சுக்கு போக விடாமையே பண்றா பாருங்க, அது மாமியா பேய். ஹலோ, நான் சொல்றதுல உங்களுக்கு புரியுதா? பிசாசு யாரை வச்சும் நம்மள தள்ளுவா. எச்சரிக்கை, நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லையா சொல்லுங்க. அப்போ சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லவக. இங்கே யோசேப்பு அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருப்பான். எங்கள் அண்ணன்மாரெலாம் ரொம்ப நல்லவக அப்படித்தான் நினைச்சிட்டு வந்திருப்பான். அவங்க தான் சீனியர், அவங்க தான் இவனை குழிக்குள்ள என்ன செய்றாங்க, தள்ளுறாங்க. நாமளும் சபையில் வந்து நம்மளை விட இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டவங்க, இவங்க சபை தொடங்கின காலத்திலேருந்தே இருக்கிறாங்க, இவங்க பாஸ்டுக்கு ரைட் ஹேண்டு தொத்துறோம், இவங்க சபையில் தூணு, இவங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும், இவங்க ரொம்ப சீனியரு, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்போம். நம்மளை தள்ளுற கேஸாக யாராக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். ஏதாயிலும் ஒன்று அவங்க தேவனுக்கு விரோதமா, ஆலயத்துக்கு விரோதமா, ஆராணிக்கு விரோதமா பேசினா நான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டியே அப்படி சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆயிரும், அது ஒரு பேய், அதோட சேர்ந்த இது ஒரு பேய் ஆயிரும். நல்ல சொல்லுங்க. அப்பா சபைக்கு விரோதமாக அது பேசுதுன்னா, அடுத்த ஆளை எப்போ பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருக்குன்னா, பாஸ்டருக்கு விரோதமாக பேசுதுன்னா நான் நினைச்சேன் அப்படிங்க கூடாது. சி என்ன இப்படி பேசுறீங்க நீங்கள், ஆண்டவரை பற்றி, ஆண்டுடைய பிள்ளைகளை பற்றி, ஊழியக்காரரை பற்றி, சபையை பற்றி அப்படிலாம் பேசக்கூடாது, தோத்துறான், அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை மாற்றி ஒரு சாங்க போடணுமே ஒழிய. அல்ல சொல்லுங்க. அப்பா நாமளும் அதோட சேர்ந்துக்கிட்டு நாசமா. அல்லேலூயாவா. நீ முன்னால போ, நான் பின்னால, எங்க நரகத்துக்கு தான். தள்ளுகின்ற சகோதரர் வேண்டாம். நம்மளை ஏதோ ஒண்ணு இல்லை, சிம்சோனை தெளிலாள் தள்ளிட்டாலே தோத்துறான், எலியாவ பயத்துல தோத்துறான், சூரச்செடிக்கு கீழே எசபேல் தள்ளிட்டாளே. அல்ல சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பிரகாசிச்ச மோசே தோத்துறோம், கானான் தேசத்துக்குள்ள போக விடாம இஸ்ரவேல் மக்கள் அவனை தள்ளிட்டாங்களே தோத்துறான். ஒரு கோபத்துக்குள்ள, டென்ஷனுக்குள்ள, நிதானம் இன்னைக்குள்ள தள்ளிட்டாங்களே. யாரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன என் அபிஷேகத்திலிருந்து, என் ஸ்தானத்திலிருந்து, என் பயணத்திலிருந்து, என் ஓட்டத்திலிருந்து, என் பாதையிலிருந்து என்னை தள்ளுவதற்கு, என்னை வீழ்த்துவதற்கு சாத்தான் யாரை வேறாலும் எனக்காக யூஸ் பண்ணலாம். பட் ஐ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். நான் எச்சரிக்கையா கவனமா இருந்தா தான் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆமென். சத்தியத்தில் பெண்டாகவே கூடாது, சகோதரர்களுக்காக பெண்டாக கூடாது. ஆமென். குடும்பத்துக்காக பெண்டாக கூடாது, வளைஞ்சு போகக்கூடாது. இதுதான் வசனம், இதுதான் சத்தியம், இதுதான் பாதை, இதுதான் அப்பா, இப்படித்தான் தேடணும், இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் இருக்கணும். நீ சொல்றதுனால நாங்க பெண்டாக முடியாதுன்னு சொன்னவங்க தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அல்லையிலே சொல்லுங்க. அப்பா நிக்கணும். 3வது, தயவு செய்யும் ரூபன். யோசேப்புக்கு அடுத்து தேவன் வச்சிருந்த படி என்ன? தயவு செய்கிற ரூபன். நம்மளை ஒரு பக்கம் பிசாசு தள்ளணும்னு பிளான் பண்ணுவான், ஆனா ஆண்டவர் ஒரு பக்கம் நமக்கு தயவு செய்கிற சில ரூபன்களை வச்சிருப்பாரு. அந்த வசனத்தை நாம் படிக்கணுமா? தோத்துறோம், தெரிஞ்ச வசனம் தான். 37:21 ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்துள்ள அந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். நல்ல சொல்லுங்க. அப்போ ஏங்க, சாத்தான் நம்மளை தேவ திட்டத்திலிருந்து, பரிசுத்தத்திலிருந்து, வைராக்கியத்திலிருந்து, தரிசனத்திலிருந்து, ஊழியத்திலிருந்து ஏதோ ஒரு பாவத்தில், கோபத்தில், இச்சையில், தேவன் விரும்பாத அசுத்தங்கள்ல, அருவருப்புகள்ல தள்ளணும்னு அவன் பிளான் பண்ணுவான்னா தோத்துறான். தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், அபிஷேகித்தவர் சும்மா விடுவாரா?
நம்மளை தப்புவிக்கிறதுக்கும், நம்மளை ஸ்ட்ராங்கா நிறுத்துறதுக்கும், நம்மளை பலப்படுத்துறதுக்கும் தோத்துறோம் தயவு செய்ய, உதவி செய்ய, நமக்கு சகாயம் பண்ண நம்மளை சுத்தி 4 ரூபன்களை வச்சிருப்பார், எழுப்புவார். அவங்கள கண்டுபிடிக்கணும். கையை உயர்த்தல்ல சொல்லுங்க. அப்போ அவங்கள என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நம்மேல் கரிசனை உள்ள ரூபன்கள், நம்மை நேசிக்கிற ரூபன்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே அக்கறை உள்ள ரூபன்கள், தோத்துறா நம்மளை என்கரேஜ் பண்ணுகிற ரூபன்கள், நம்மை ஆமீன் சாத்தானுடைய நய வஞ்சகத்தில் இருந்து தப்புவிக்கிற, பாதுகாக்கிற ரூபன்கள் சபையில் இருப்பாங்க. சபையில் கண்டிப்பா இருப்பாங்க. எல்லா சபையிலும் இருப்பாங்க, எல்லா சபையிலும் இருப்பாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். எல்லா சபையிலும் இருப்பாங்க. நான் வளர்ந்த சபையில் இருந்திருக்காங்க. என்னை டிஸ்கரேஜ் பண்ண 15 பேர் இருந்தா என்னை என்கரேஜ் பண்ண 2 பேராவது இருப்பாங்க. நான் அவங்கள பார்த்துருக்கேன். இன்னைக்கும் நான் அவங்கள பார்க்குறேன். அவங்களெல்லாம் போய் பார்த்து தோத்துறோம். நான் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். அவங்க பாஸ்டர்களா இல்லை, அவங்க இன்னைக்கும் பிலீவர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு அண்ணமாராக இருந்தாங்க. சர்ச்சில் நான் பிலீவராக இருந்தப்போ 1992, 93 அப்படிலாம் நான் பிலீவராக இருந்தப்போ அவங்க எனக்கு அண்ணமாராக இருந்தாங்க. யூத்தில் அவங்க லீடராக இருந்தாங்க. தோத்துறோம். அதில் சிலர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, சிலர் ஊழியர்களாக இல்லை. தோத்துறோம். ஆனால் அதே குரூப்பில் என்னை எழும்ப விடாமல் அப்போவே மட்டுப்படுத்தினதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் 1-2 பேர், சான்லி சொந்து போகாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இந்த வாலிப காலத்தில் உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா உன்னை பயன்படுத்துவார், உன்னை எழுப்புவார், இதுக்கு இடம் கொடுக்காத, கவனமாறு, எச்சரிக்கையார், பைபிள் படி, இந்த பைபிள் இந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அந்த அதிகாரத்தில் அப்படி சொல்லியிருக்கேன் என்கரேஜ் பண்ண சில அண்ணன்மார்கள் இன்னைக்கு வயது முதிர்ந்தவங்க அவங்க இருக்கிறாங்க. தோத்துறாங்க. என் வாழ்க்கையில் அவங்களெல்லாம் ஆசீர்வாதமானவர்கள். அவர்களை ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. அப்பா எங்கள் பாஸ்டர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமானவர். எனக்கு தயவு செய்த ரூபன் என்னுடைய பாஸ்டரை போல ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயாவா? இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா வந்திருக்கிறேன் அப்படின்னா அதற்கு விதை போட்டவர் என் ஊழியக்காரரு, ரட்சிப்புக்கு விதை போட்டவர் என் ஊழியக்காரரு. என் வாழ்க்கையில் இன்னைக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒவ்வொரு அடிக்கல்லையும் வச்சு, கல்லு மேல கல்லு வச்சு என்னை எழுப்பி கட்டுவதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் என்னுடைய பாஸ்டர். போதிச்சவர், பிரசங்கித்தவர், ஆலோசனை கொடுத்தவர், எச்சரித்தவர், கண்டித்தவர், உணர்த்தினவர், சரிப்படுத்தினவர், அவன் தட்டி கொடுத்தவர், பல சமயங்களில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர். அல்ல சொல்லுங்க. அப்போ என்னுடைய தோத்திரம் சொந்த பெற்றோர், என்னுடைய மாம்ச பிரகாரமான பெற்றோர், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், அவர்களும் ஆவிக்குரியவர்கள். என்னை என்கரேஜ் பண்ணதுல, என்னை உருவாக்குனதுல என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் நிறைய பங்கு இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. என் ஊழியத்தில் இன்னைக்கு நான் அப்படி பிரகாசிக்கிறதுக்கு தோத்துற மிகப்பெரிய பங்கு என்னுடைய மனைவி. அல்லே சொல்லுங்க. அப்போ என்னுடைய மனைவி, ஐ won't forget them. இவங்களெல்லாம் தேவன் எனக்கு ரூபன்களாக வச்சிருக்கிறாரு. நான் எத்தனையோ இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகலாம். தோத்துறான். எத்தனையோ ஊழியர்களை நான் ஒவ்வொரு வாரமும் பார்க்குறேன். அதில் சில ஊழியர்களோட கர்த்தர் என்னை ரொம்ப நெருக்கமாக வச்சிருப்பாரு. தோத்துறான். அவர்களோட ரொம்ப பிணைப்பா, பாசமா, அன்பா வச்சிருப்பாரு. அவங்கெல்லாம் எனக்காக உபவாசிக்கிறாங்க, தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்றாங்க, என்னை என்கரேஜ் பண்றாங்க. நானே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். நான் வாரந்தோறும் ஊழியம் செஞ்சாலும் என்ன கரெக்ட் பண்றதுக்கும், என்ன என்கரேஜ் பண்றதுக்கும் எனக்கு மேல எப்பொழுதுமே ஒரு 4 பேர், 5 பேர், 10 பேர் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அண்ணமாரா தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றேன். நம்ம சபையிலே இருப்பாங்க, நம்மளை விட தோத்திரம் ஆவியில வளர்ந்தவர்கள், ஜபத்தில் வளர்ந்தவர்கள், சீனியர்ஸ், எல்டர்ஸ். தோத்திரம் நல்ல சீனியர்ஸ், நல்ல எல்டர்ஸ். அல்ல சொல்லுங்க. அப்போ பரிசுத்தத்தில் நம்மளை என்கரேஜ் பண்றவங்க சபையில் இருப்பாங்க. தோத்திரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கோங்க, அவங்களோட பழகுங்க. தரிசனம் உள்ளவர்களா இருப்பாங்க, செபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆத்தும பாரம் உள்ளவங்களா இருப்பாங்க, ஊழியக்கார் வார்த்தைக்கு செவி சாய்க்கிற கீழ்ப்படுகிற ஆவி உள்ளவங்களா இருப்பாங்க, தரிசனத்தோட இணைந்து செயல்படுறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பை தன் தகப்பனிடத்திற்கு கொண்டு போக மனதுள்ளவன் யார்? அவன் ரூபன். நல்ல சொல்லுங்க. அப்பா வேற எங்கேயோ கொண்டு போறவன் இல்ல, தகப்பன் கிட்ட கொண்டு போறேன். ரூட்டு போடுறவன், கூட்டு போறவன், ரூட்டு போடுறவன், கூட்டு போறவன் யாரு? ரூபன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் பெரியவர்களை பார்த்து சொல்றேன், சீனியர்களை பார்த்து சொல்றேன், இப்படிப்பட்ட நல்ல ரூபன்களாய் நீங்களும் இருக்க முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ படுகுழி தோன்ற சகோதரர்களா இருக்கிறதுக்கு பதிலா பாதை காட்டுகிற ரூபன்களாக என்ன செய்யுங்கள்? மாறுங்கள். சீனியர்ஸா இருந்து இருக்கிற ஆளுகளை கொண்டு குவிக்காம
ஜூனியர்கள் எல்லாம் போட்டு தள்ளாம அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணி குழிய தோண்டி கீழே தள்ளுறதுலயே கவனமா இருக்காம, நான் மட்டும்தான் ஜெபிச்சா நான் மட்டும்தான் ஜெபிப்பேன், பாடுனா நான் மட்டும்தான் பாடுவேன், ஊழிய செய்தா நான் மட்டும்தான் ஊழிய செய்வேன், சாட்சி சொன்னா நான் மட்டும்தான் சாட்சி சொல்லுவேன், நான் தான் அப்புறம் நரகத்துக்கு போனாலும் நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு இல்லாம, அல்லே சொல்லுங்க. அப்பா மற்றவங்கெல்லாம் வர்றவங்களெல்லாம் ஒரு குழிக்குள்ள நெஞ்சிட்டே இருப்பேன், தள்ளிக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறேன் நான் பாஸ்டருக்கு விரோதமா, அந்த கட்சியில ஆள் சேர்த்துக்கிட்டே இருப்பேன், குழியில தள்ளிக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லாம தோத்துறோம், புதுசா வர்ற, உங்களை தேடி வர்ற, உங்க பக்கத்துல வர்ற சின்ன யோசேப்புகளை, புது யோசேப்புகளை என்கரேஜ் பண்ணி குழியில விழாம பாதுகாத்து, அவர்களை குழியில விழத்தள்ள நினைக்கிற சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து பாதுகாத்து, அவர்களை தரிசனத்துக்கு நேரா, தகப்பனுக்கு நேரா, ஆவிக்குரிய தகப்பனுக்கு நேரா, ஊழியத்துக்கு நேரா, பரலோகத்துக்கு நேரா தூக்கி விடுகிற, என்கரேஜ் பண்ணுகிற, தயவு செய்கிற ரூபன்களாய் நீங்கள் இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. தோதறான் ஆமெனா. ரூபன் ஆமென் சொல்லுங்க. உங்களை தூக்கி எடுக்க, உங்களை உருவாக்க, உங்களை பாதுகாக்க, பரம தகப்பனுக்கு நேராக கொண்டு போக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை டெவலப் பண்ண, டிசைன் பண்ண தோத்துறோம். அழகா தோத்துறோம். உங்களுக்கு ஒரு நல்ல ரூபனை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், உங்கள் பாஸ்டர். இல்லை சொல்லுங்க அப்போ. ஆமென். வாட்ச் ஹிம் அண்ட் கேட்ச் ஹிம். அல்லே சொல்லுங்க அப்பா. அவரை கவனிச்சுக்கிட்டே இருங்க, அவரை பிடிச்சிக்கங்க. ஆமென் சொல்லுங்க அப்பா. டோன்ட் லூஸ் ஹிம். அவரை ஒரு நாள் நம்ம இழக்கக்கூடாது, விடக்கூடாது. இப்படிப்பட்ட ரூபன்மாருடைய உறவுகளை இழந்துடக்கூடாது. நிறைய பேர் கொஞ்சம் அப்படி எழுப்பி விட்டா ரூபன்களை எட்டி உதைச்சிட்டு போறவங்கலாம் இருக்கிறாங்க. தோத்துறான். ஆமாம் சொல்லுவாங்க பாருங்க, ஏறி வந்த ஏணியை நெஞ்சிடறான், எட்டி உதைச்சிட்றான் அப்படின்னு சொல்லுறாங்க. தோத்துறான். ஏறி வந்த ஏணியை நெஞ்சிடறான், உதைச்சிட்றான்னு மறந்துடுறோம். நிறைய டைம் நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களை, தகப்பன்மார வழி நடத்துகிற நல்ல ரூபன்களை நம்ம மறந்துடுறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ரூபன்களை தேடிக்கொள்ளுங்கள்னு சொன்னேங்கிறனால புதுசா பாஸ்டர்மாரை தேடிக்கிறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எல்லாவற்றையும் விட நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தயவு செய்கிற ஒரு மிகச்சிறந்த ரூபன் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாரா? அந்த வார்த்தையை படிச்சாலே என் உள்ள உடைஞ்சிரும். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். ஏன்னா என் வாழ்க்கையில் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரிடே. அந்த வசனத்தின் சாராம்சத்தை, அந்த சாரத்தை அனுபவிக்கிறவன் நான். அதனால தான் எனக்கு அதை படித்தாலே நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். சோதரன், உலகத்தில் இருக்கிற எந்த உறவையும் விட, அது பெத்த தாயாக இருக்கட்டும், தாப்பனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்களாம் உதவுறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இது எல்லாத்தையும் விட அன்இமேஜினபிள் அண்ட் அன்கம்பேரபிள் தோத்திரம், ஒப்பிட முடியாத ஒரு சகாயர், ஒரு உதவும் துணையாளர், ஒரு ரூபன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கையில அவரை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அவரை விரும்புங்க, அவரை நாடுங்க, அவரை பொக்கிஷமா நினைங்க, அவரை எப்பொழுதும் உங்க கூட வச்சுக்க. ஒன்று சொல்றேன், அவருக்காக எதை வேணாலும் மிஸ் பண்ணலாம், பட் எதற்காகவும் அவரை மிஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. என் மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, உலகத்தில் எதுவுமோ இல்லாமல் நான் இருந்துருவேன். ஆனால் என் ஆவியானவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். நான் சொல்கிறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனி விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியனும் என்னைக்கு இந்த சிந்தனை உள்ள நபராக மாறுறாங்களோ, that will be the day of revival. அன்றைக்கு எழுப்புதலின் நாளாக தேசத்திற்கு விடியும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு ஆவியானவரே ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு உதவியாக கொடுக்கப்பட்டவர் தான்.
ஊழியத்துக்கு உதவியா, எழுப்புதலுக்கு உதவியா, எல்லாத்துக்கும் உதவியா கொடுக்கப்பட்டவர் தான் ஆவியானவர். ஆனா இன்னைக்கு பல சபைகளும் பல ஊழியங்களும் ஆவியானவர் இல்லாமே இயங்குகிறது. ஆவியானவர் இல்லாமலேயே சிலர் பயணிக்கிறார்கள். ஆவியானவர் இல்லாமலேயே சிலர் ஊழியம் செய்றாங்க. ஆவியானவர் இல்லாமலேயே சிலர் விசுவாசின்னு சொல்லிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யாதுங்க. அப்போ மீட்கப்படணும், ஆண்டவர் வரும்போது ஏறி போகணும். பரலோகம் போகணும்னாலே யார் தான் வேணும்? ஆவியானவர். சரி, கடைசி விஷயத்தை சொல்லி முடிக்கவா? ஆமா, தாண்ட பண்ணும் யூதா. கடைசி என்ன சொன்னேன்? தேவன் யோசேப்புக்கு குறித்திருந்ததை நிறைவேற்றினார். அல்லே சொல்லுங்க. அப்போ 4 விஷயம் சொன்னேன். தருகின்ற தகப்பன், தள்ளுகின்ற சகோதரன், தயவு செய்யும் ரூபன். இப்போ தாண்ட பண்ணும் இதையும் தேவன் யோசேப்புக்கு வச்சிருந்தார். தோத்திரம் வாசித்து முடிக்கட்டுமா? 26 இருந்து. அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியான் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு அந்த எகிப்தில தான் யோசேப்புக்கு சிங்காசனம். அல்லே சொல்லுங்க. அப்போ அல்லேலூயாவா. இப்ப யோசேப்பு எங்க கிடக்கிறாரு? ஒரு குழியின் வட்டத்துக்குள்ள, ஒரு கதறுகிறான் கூக்குரலின் வட்டத்துக்குள்ள, வேதனையின் வட்டத்துக்குள்ள, உபத்திரவத்தின் வட்டத்துக்குள்ள யாரு கிடக்கிறா? யோசேப்பு. அண்ணே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி செஞ்சிட்டீங்களே, குழிக்குள்ள இருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறான், தோத்துறான். அப்படி ஒரு வட்டத்துக்குள் கிடந்தவனை தோத்துறான். தேவன் குறித்திருந்த வட்டம் எகிப்து, சிங்காசனத்தின் வட்டம் எகிப்து, உயர்வின் வட்டம் எகிப்து, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் வட்டம் எகிப்து. ஓ, இந்த குறுகிய வட்டத்துக்குள் இருந்து, கூக்குரலின் வட்டத்துக்குள் இருந்து தேவன் குறித்திருந்த வட்டத்திற்கு அவனை தாண்டி போக பண்ணியவன் யூதா. ஆமாவா? அவன் சொல்றான், எப்பா இவனை கொண்டு இந்த குழியில போடுறதுனால நமக்கு என்னப்பா லாபம்? இந்த இஸ்மவேலர் வர்றாங்க, எகிப்துக்கு போறாங்க, அவங்க கையில் இவனை வித்து விட்டோம்னா தோத்துறான், நமக்கு காசு, அவன் காணாம போயிருவான். எங்க போறான் ஏது போறான் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்ல சொல்லுங்க. அப்பா இவன் அறிஞ்சு செஞ்சானோ அறியாம செஞ்சானோ? அறியாம தான் செஞ்சான். ஆனா இவனை வச்சுதான் யோசேப்பா அந்த வட்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்றாரு? தூக்குறார். அல்ல சொல்லுங்க. அப்பா வசனம் அழகா அங்கதான் சொல்லுது, யோசேப்பு எகிப்துக்கு போனான். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமேனா? யூதா என்றால் துதி என்று அர்த்தம். ஆமேனா? அதுல சந்தேகம் இல்ல. தோத்திரம். ஆமா, 29:35 ஆதியாமத்துல யூதான்னா துதி, தோத்திரம், துதிக்கிறவன். இப்ப துதிக்கிறவர்கள் இருக்கிற இடம், துதி இருக்கிற இடம் எதுங்க? சபை. துதி இருக்கிற இடம் சபை, துதிக்கிற இடம் சபை, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் என்ன? துதிகளின் நடுவில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஆண்டவர் வாசம் பண்ற இடம் சபை. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஆலயம் தான் துதிக்கிற இடம், ஆலயம் தான் தேவன் இருக்கிற இடம், ஆலயம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ஆலயம் தான் யூதா. அல்லே சொல்லுங்க. அப்போ சபதா யூதா, சபதா துதிக்கிற ஸ்தலம். இந்த சபதா நாம இருக்கிற இப்போதைய வட்டத்திலிருந்து தேவன் குறித்திருக்கிற அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த வட்டத்துக்கு நம்மை தாண்டி போக பண்ண வைக்கிற இடம். அல்லே சொல்லுங்க. அப்போ அதனாலதான் மண்டல அடிச்சுக்கிறது. சபைக்கு என்ன செய்யுங்க? வாங்க போங்க, இல்ல வாங்க சபைக்கு. நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம். சபைக்கு நீங்க போங்கன்னு, தோத்துறோம். போங்க கிடையாது, சபைக்கு வாங்க, தோத்துறோம். ஆராதனைக்கு, ஆண்கள் கூட்டத்துக்கு, பெண்கள் கூட்டத்துக்கு, வாலிபர் கூட்டத்துக்கு, உபாச கூட்டத்துக்கு, முழு ஜபத்துக்கு, ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வாங்க. ஏன்? நீ அங்க வரும்போது தான், அதுதான் யூதா, அதுதான் துதிக்கிற இடம். நீ துக்கத்தில்
பயத்தின் வட்டத்துக்குள்ள இருந்தீனா அது உன்னை சந்தோஷத்தின் வட்டத்துக்கு தாண்ட பண்ணும். நீ தரித்திரத்தின் வட்டத்துக்குள்ள இருந்தீனா அது உன்னை ஐஸ்வர்யத்தின் வட்டத்துக்குள்ள தாண்டி போக வைக்கும். நீ இப்ப இருக்கிற சிறுமையின் வட்டத்துக்குள்ள இருந்து உன்னை சிங்காசனத்தின் வட்டத்துக்குள்ள தூக்கிட்டு போறதே ஆலயம் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா அது காரணம் சர்ச்சு தான் சொல்றவங்க மட்டும். பொதுவா அந்த கையை தூக்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உண்மையா தானே தூக்குனீங்க? என்னைக்கோ சோழி முடிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு என்னைக்கோ சோழி முடிஞ்சிருக்கும், கொண்டு வச்சிருப்பாங்க தோத்துறான். ஆமா, ஆனா இன்னைக்கு நம்மளை உசுரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயாவா. சபை சபை ஆலயம். இந்த கவுந்தப்பாடியில் இந்த ஆலயத்துக்கு நான் வராமல் போயிருந்தா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் வராமல் போயிருந்தா ஆமென். யூதா அல்லே சொல்லுங்க அப்போ தாண்ட பண்ணுகிற இடம். ஆனால் ஒன்று, யூதா எப்பொழுதுமே கலெக்ஷனில் கவனமாக இருப்பான். அல்லே சொல்லுங்க அப்பா. பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க அப்பா. யூதா கலெக்ஷனில் வெள்ளி காசு. எத்தனை வெள்ளி காசா? 20 வெள்ளி காசு. யூதா சபை காணிக்க யூதாவுக்கு, சிங்காசனம் யோசேப்புக்கு. யார் அந்த யோசேப்பு? யார் அந்த யோசேப்பு? தசமபாகம் யூதாவுக்கு. அல்லேலூயா. தலை உயர்த்தப்படுவது யோசேப்புக்கு. ஆமெனா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல குறையாதீங்க. தசமபாகம் தருவதில் கணக்கு பார்க்காதீங்க. அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்காதீங்க. இது யூதா. இது நம்மளை தாண்ட பண்ணுகிற இடம், உயர்த்துகிற இடம், சிங்காசனத்துக்கு நேராக நடத்துகிற இடம், அடுத்த லெவலில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம். இப்போ இருக்கிற ஸ்தானத்துலேருந்து இன்னும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும். இன்னைக்கு நான் லட்சாதிபதினா இன்னும் அல்லே சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு ஆயிரங்களுக்கு சொந்தம்னா இன்னும். இன்னைக்கு 100 ரூபா நோட்டுக்கு தான் சொந்தம்னா இன்னும் தோத்துறோம். இன்னைக்கு நான் கோடீஸ்வரன்னா இன்னும். யூதா அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி. யோசேப்புக்கு 20 அல்லே சொல்லுங்க அப்பா. அதான் அவன் போட்ட கணக்கு. அல்லே சொல்லுங்க அப்பா. யோசேப்புக்கு 20. உங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அந்த அளவுக்கு போடணும். பக்கத்தில் இருக்கிற அக்கா பழைய 10 ரூபா போடுதுன்ட்டு எல்லாருமே பழைய 10 ரூபா போடக்கூடாது. என்ன பேச மாட்டேறீங்க? அந்த கிழிஞ்ச நோட்டே போடக்கூடாது. அதுலேயும் சிலர் கிழிச்சு பாதியை போட்டு பாதி எடுத்துட்டு போயிடுறது. நான் என்ன சொல்றேன், ஒன்று அந்த பாதியை எங்கிட்ட கொடு, இல்லட்ட எங்கள்கிட்ட வாங்கி நீ போய் வச்சுக்க, ஒட்டி செலவாது பண்ணிக்க. நாங்கள் பாதியை வச்சுக்கிட்டு எங்க போக? தாண்ட பண்ணும், தாண்ட பண்ணும், தாண்ட பண்ணும் யூதா. சபை சபை கூடி வர்றது ஆலயம். டோன்ட் மிஸ் இட். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு வர்றத மிஸ் பண்ணக்கூடாது. யூதா கிட்ட வர்றத மிஸ் பண்ணக்கூடாது. துதிக்கிறத உங்க வாழ்க்கையில நிறுத்தக்கூடாது. ஆராதிக்கிறத நிறுத்தக்கூடாது. காணிக்க கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. தசோபாகம் தர்றதை நிறுத்தக்கூடாது. யோசேப்பின் ஜீவனுக்கு ஈடா அந்த 20 அப்படின்னா நம்மளையே ஆண்டவருக்கு காணிக்க அனுசணும், ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் குறித்திருக்கிறது நிறைவேற போகுது. ஏமேஜர், கர்த்தர் குறித்திருக்கிறது நிறைவேற போகுது. எதை உங்க வாழ்க்கையில குறிச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்க போகுது. சாத்தான் குறிச்சிருக்கிறது நடக்க போறது இல்ல. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், அது நடக்க போறது. என் சொந்தக்காரன் அப்படி சொல்லிட்டான், மந்திரவாதி இப்படி சொல்லிட்டான், உன்னை யாரும் மந்திரவாதிட்ட போ சொன்னா? அல்லே சொல்லுங்க அப்பா. மந்திரவாதிட்ட போனா அப்படித்தான் சொல்லுவான். அல்லே சொல்லுங்க அப்பா. அவங்க சொல்றதெல்லாம் நடக்க போறதில்ல. அதிகாரிகள் சொல்றது நடக்க போறதில்ல. நேபுகாத்து நேச்சார்கள் சொல்வது நடக்க போறதில்ல. பார்வோன்கள் சொல்வது நடக்க போறதில்ல. கோலியாத்து சொல்றது நடக்க போறதில்ல. எசபேல் சொல்றது நடக்க போறதில்ல. யெகோவா தேவன் உங்களுக்காக குறிச்சிருக்கிறது, உங்க ஊழியத்துக்காக, தரிசனத்துக்காக அவர் குறிச்சிருக்கிறது நிறைவேற போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே.
தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன். எல்லாரும் எழும்பி நிற்போமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபாயும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ரகதலகர உம்மை ஆராதிப்பே. ரிபலோ உம்மை ஆராதிப்பே. பிரியலகர உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் தீர்மானத்தோடு, தீர்மானத்தோடு, அர்ப்பணிப்போடு, அர்ப்பணிப்போடு, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே. கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவா. சாத்தான் நினைச்சது நடக்காது, உலகம் நினைக்கிறது நடக்காது, சத்துருக்கள் நினைக்கிறது நடக்காது, என்னை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறது நடக்காது. அப்பா பிளான் பண்ணதான் நடக்கும், நிறைவேறும். நான் யோசேப்பு, என் தகப்பன் தருகிற எதற்கும் நான் கீழ்ப்படிவேன். என்ன தள்ள நினைக்கிற சாத்தானுக்கு நான் ஜாக்கிரதையா இருப்பேன். தயவு செய்கிற ரூபன்களை அண்டிக் கொள்ளுவேன். என்னை தாண்ட பண்ணுகிற யூதாவை நேசிப்பே, என் சபையை நேசிப்பே, என் ஆலயத்தை கனம் பண்ணுவே, ஆராதனையை கனம் பண்ணுவே. அர்ப்பணிச்சு 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 என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். கையை உயர்த்தி அர்ப்பணிப்போடு. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.